யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சர்ச்சைக்குரிய விதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியமையால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட நிலையில் நிலைமை ஓரளவுக்கு சுமூகமாகியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது கடமைகள் வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றிருந்தார். அவரது பதவியேற்பு நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை 8:45 மணியளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. பதவியேற்பு நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரும் உடனிருந்தனர். கடமையேற்பு நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளக கணக்காய்வாளர், நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். இதனையடுத்து நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில்தான் சர்ச்சைகள் எழுந்திருந்தன. கௌரவ அமைச்சர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியா இருக்கபடியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும். முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும், சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்டுகளை எங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிவினா இருந்தா நாங்கள் அதை ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோட சேர்த்து கலப்பினா இருந்தால் அதுக்குரிய ஒரு நல்ல இது வரும். நான் இதுல குறை கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறதில்லை என்னுடைய வீட்டுல. அதனால இது குறை கண்டுபிடிக்கிறதாக எல்லாத்தையுமே திருப்பி கதைக்கவில்லை. அப்படியான ப்ரொஜெக்டுகளை முதலே ஒரு PDF பண்ணி எங்களுக்கு இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட போய் கதைத்து அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானே சொல்லுவேன் போட வேண்டாம். ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் என்பதால் வைத்தியருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாவை போடப்படும் என்ற அடிப்படை நம்பிக்கையோட நல்ல விரும்பும் இந்த ஒரு நன்றி. இது என்னன்னா மேல கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அனலைசிஸ் என்று செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் என்று சொல்றது அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டின் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் என்று தயவு செய்து யூடியூபில் அடுத்து வாசிக்குமாறு உங்களுடைய அன்பு பெருமக்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த PSSP ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்பு கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இல்ல PSSP ப்ராஜெக்டுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில 95 மில்லியன் அலோகேட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்டுக்கு. ஆனா நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. இந்த 10 டேஸ்ல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையத்த படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 டேஸ்ல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரெண்டாவது அதே மாதிரி பண்ணணும். சுகாதாரத்துறை தொடர்பாக எனக்கு தெரிந்தபடியா இந்த கேள்வியில் உங்களுடன் முக்கியமான அமைச்சரிடம் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜஸ்னாவில PSSP ப்ராஜெக்ட் எப்ப கம்ப்ளீட் ஆகினது? இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் ஐயா. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் குறைகளை சுட்டிக்காட்டித்தான் நான் ஒரு எம்பி ஆகினான். ஆக மிச்ச குறைகளையும் சுட்டிக்காட்டினா சில நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இந்த நிமிடத்தில் இழக்க விரும்பல. நீங்கள் இதுல யாழ்ப்பாணத்துல இப்ப உங்களுக்கு தெரியும் வைத்தியசாலையில முக்கியமா உங்க வைத்தியசாலை அதிகாரி டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து அவர்கள் இருக்கிறார். இதுல என்னென்றால் மொத்த 95 மில்லியன்ல 69 மில்லியன் நீங்க பாதிச்சிருக்கீங்க. அது மாதிரி கிளிநொச்சியில 65 பாதிச்சிருக்கீங்க. முல்லைத்தீவுல 57 42. ஒரு காலத்துல போராட்டத்துல வரலாற்றுல எல்லாத்தையும் இடம்பெற ஒரு சமூகத்தின் 57 மில்லியன்ல 42 மில்லியன் தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க. 90 மில்லியன் பவுலிங்காக பாதிச்சிருக்கிறீங்க. முன்னாடில 65 பாதிச்சிருக்கீங்க. PDOS 21 மில்லியன்ல 140 மில்லியன் தான் பாதிச்சிருக்கீங்க. மிச்ச காசு அப்ப 21 மில்லியன்ல 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது என்பதை தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவுகளும் அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதால உங்களுக்கு கேட்கிறேன். அதோட PSSP ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி முடிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசை கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோப்புத்தாட்டில் நான் பார்ப்பேன். அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால்
நாங்க சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தையும் ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீதியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பியிருக்கோம் முழு காசு திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் போய் கேட்கலையே மருந்து இல்லைன்ற நாங்க சொல்லுவோம் கொழும்புல போய் இப்ப கூட நீங்கள் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லைன்னு திருப்பி விடுகிறார்கள். இதன் மூலம் அரசாங்கத்தின் பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இது ஒன்றுமே யாருமே எந்த எம்பிஐயுமே பாதிக்கப்பட போவதில்லை. இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பெயர் தான் பாதிக்கப்படுகிறது. இதற்குரிய PSSP ப்ராஜெக்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் பண்ண சொல்லி தயவு செய்து கேட்கும். அதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு டேட் 348.94 மில்லியன். மிச்ச 10 நாள்ல 60 மில்லியன் பாய்க்கும். இல்ல பில்ஸ் இன் ஹேண்ட் 33.26 மில்லியன். ஓகே, மொத்தமா கூட்டிக்க 381 மில்லியன் வந்துட்டு. அதனால 19 மில்லியன் செலவழிக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் இல்லையே 10 நாள்ல. இல்ல அதனாலதான் நான் சொன்னேன் இந்த தலையங்கங்கள் போடும்போது ஒரு இயர் டைட்டிலோட போடுங்க 2024, 2025, 2026 அதோட மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல போடுங்க. அப்பதான் ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல, இது போன வருடத்துக்கு இல்ல, அது எதிர்ப்பு வருடத்துக்கு. நாங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் ஒரு 3 லைன் போட்டுக் கொள்வோம். அந்த 3ஐயும் மொத்தமா கூட்டி பார்த்தால் 100 கிட்ட இருக்கும். அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்பட்டது. வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள். ஆனால் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை, பருத்தித்துறை வைத்தியசாலை, சாவச்சேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள். உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்தாலும் பரந்தூர்ல இருந்து ஒரு ஆள் பஸ்ல வந்து ரங்கி போய்க்குள்ள அங்க ஒரு ஃபுட் அக்கவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பிழையான விதத்துல செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. அது லோ இருக்கு, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்லலாம். அது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும். அப்போ இன்றைக்கு கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில வந்து டிசிசி மீட்டிங் தொடங்கினது. அதுல வந்து 2024 ஆண்டு அறிக்கை இருக்கு தானே, அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது. அதுல வந்து கனவிடயங்கள் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில மொத்தம் 65 மில்லியன்ல 9 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கு. மிச்சம் 54 மில்லியன் 55 மில்லியன் வந்து செலவழிக்கல. ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை வருத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய தங்கமுத்து சத்தியமூர்த்தி உட்பட கணவர் வந்து சொன்னாங்க எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்காரு. நான் சொன்ன சில நேரம் இயற்கை விளங்காமல் இருக்கலாம். அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்றை கட்டிருக்கணும். அதுக்கு வந்து எந்த பேஸ் போகுது, எந்த எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காம என்னன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்ப நான் சும்மா கேட்டேன். அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு அந்த கச்சேரியை கட்டுறேன்னு சொன்னா ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க இருக்கணும். வேற நம்மளுக்கு 2 பார்த்தீங்களோ தெரியாது. அப்ப நான் அவட கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிசினஸ் கேஸ், பிசினஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா, கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இருக்கா, மவுண்டிங் எவல்யூஷன் ரிப்போர்ட் இருக்கா, அது தவிர லெசன் இருக்கா, இது 10 வருஷ ப்ராஜெக்ட் இருந்தா இப்ப 4-5 வருஷமா போக சம்பந்தமான கேள்விகள் கேட்கல. அவ என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி அப்ப நான் அவருக்கு தெளிவாக வழங்கப்படுத்தினேன். அது தவிர இந்த அரசாங்கம் நாங்கள் விரும்பின மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் 2 பேர் கதைச்சவர். முக்கியமாக வந்து எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியரும், 2வது வந்து சுகாதார செயலாளரும், மாநகர சுகாதார செயலாளரும், 3வது வந்து அபிவிருத்தி அதிகார சபை நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் தெளிவா அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அர்ச்சுனா கேட்கறது சரியான விஷயம். நீங்க பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருப்பீங்க, அடுத்த முறை வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டையும் கண்டு வாங்கணும். அது என்னென்றால் இப்ப பொதுமக்கள் இதை வழங்கிக் கொள்ளணும் என்னென்றா பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்றால் உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இப்ப 4000 மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்யறா அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல தான் நாங்கள் டிசைட் பண்றது. அப்ப பார்க்கணும் இப்ப வேலை இல்லாம கனவேர் இருக்கணுமா, அல்லது வந்து ரோட்டு போடாம சனம் எல்லாம் கஷ்டப்படுதா, அல்லது வந்து வீடுகள் இல்லாம சனம் எல்லாம் ரோட்ல கொட்டிலுக்குள்ள இருக்கு. அதுதான் அடிப்படை தேவை. அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சார மண்டபத்தை நாங்கள் கட்டுறால ஒரு பெரிய யோசனமும் இல்லை. கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை செய்யக்கூட சனத்துக்கு சாப்பிடுறது அடிப்படை தேவை, சாப்பாடு வருமானம் அதெல்லாம் பார்க்கணும். அப்ப நான் அந்த ப்ராஜெக்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து பதட்டமா போயிட்டு அது முழுக்க தேட போறேன். அப்ப அவட கேட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் 5 இருக்கு. இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிகியூஷன், அப்படி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. அப்ப அந்த 5 ஸ்டேஜையும் மாவட்ட கேட்க நாங்கள் எல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னா நாங்க இந்த பேசிக் அந்த 5ஐயும் சொல்லுங்கன்னு சொல்லி இனிஷியேஷன், பிளானிங், கம்ப்ளீஷன் அப்படி 5 இருக்கு. அப்ப 5ஐயும் சொல்லுங்க. அது கூட சொல்ல இல்லாம நிக்கணும்.
அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்னென்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம், யாரும் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டால் பிரச்சனை நம்ம இருந்து. பட் இன்று முழுக்க கேள்வியிலாக தான் இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் லைவ்ல போடுறாங்க, அதில் இருக்கிற நான் கழிச்ச விஷயங்கள் எடுத்து போடுங்க. அது தவிரவும் அடுத்த மீட்டிங்கில் அவ்வளோத்தையும் அதுக்குரிய நான் கேட்ட அவ்வளோத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கார். நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லறை வந்து பிடிப்பதற்காக இல்லை, விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமேல் பிள்ளை வராமல் முன்னுக்கு நடக்கணும்ன்றதை தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அது விளங்காம ஒரு சில அரசாங்கம், நாங்கள் இவ்வளவு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களை இவர் கேள்வி கேட்கிறார், என்னோட எம்பி கேட்கலாம்ன்றதுக்குரிய பதில தெளிவாக கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இல்லை கேட்டதுக்குரிய அவ்வளோ பதிலோடையும் அடுத்த முறை வாங்கன்னு சொல்லி. ஸோ அதை போடுங்க. மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்று மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது. ஆனால் ஒரு சுயாதீன யூடியூபரை உங்களுக்கு விடையில அது சம்பந்தமா நான் அடுத்த மீட்டிங்ல கதைக்கிறேன். இப்போ 1-2 பேரை மட்டும் விடையணும்னு சொன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்ப நீங்களும் அடுத்த முறை போகணும், உண்மைத்தன்மை வெளியால வரணும்ன்ற சம்பந்தமாகவும் மற்றது உங்களோட பேர் டீட்டெயிலை கொடுத்து அடுத்த டிசிசி மீட்டிங்ல நீங்க நடக்கிற விஷயங்களை நீங்களும் சுயாதீனமா எடுத்து போடணும்ன்ற சம்பந்தமா நான் அமைச்சரோட கதைக்கிறேன். போதனா வைத்தியசாலையில 170 அதில் இருக்கிற நீங்க அதோட கதைக்கலாம். 70 பேருக்கு வந்து 3 வருடமாக 5 மாத சம்பளம் உச்சபட்சமாக கொடுத்து வேலை வச்சிருந்திருக்கிறேன். அது சம்பந்தமா இதை தந்து ரிட்டன் இதோட தான் நான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நான் வழி போனேன், போய் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் போனேன். போய் வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்லி போனேன். அதுதான் அந்த ரெக்கார்டிங் வழியால வந்திருக்கும். அது சம்பந்தமா வைத்திய சத்தியமூர்த்தி இன்றைக்கு கூட டிசிசி மீட்டிங்ல நிலைமை காய்ச்சுவார். அப்போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்றால் கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு, இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பகிரது பிரதினம் செய்து கொண்டிருக்கிறார் தானா சங்கமுத்தி. என்ன பேர் தானா சங்கமுத்தியில தங்கமுத்து சத்தியமூர்த்தி சரிதானே. அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கனவேர் யாழ்ப்பாணத்தின் கனவேர் வைத்தியர்கள் கனவேர் ஒன்று சேர்ந்து, இவர் இல்ல வேற கனவேர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது சிம்லா போட்ட உடனே அந்த வழக்கு போயிடும். பட் அது இதே காசு செலவழிக்கிறது பார்த்துட்டு இருக்கேன். வழக்கு நடக்குது. வேறு கேட்க போறீங்களா? பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டு அங்கே இவர்களுடைய வேலை சம்பந்தமா அது வந்து லேபர் லோன் ஒன்று இருக்கு. அதாவது வந்து வேறு தமிழ் தெரியாது, லேபர் லோன் ஒன்று இருக்கு. அதுல ஒரு மேக்சிமம் 6 மாதம் தான் ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வச்சிருக்கலாம். ஒரு மாதமும் ஒரு நாளும் வேலைக்கு வச்சிருந்தாலும் இபிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லாம அந்த பிள்ளையில 3 வருஷமா டாய்லெட் கிளீன் பண்ணவும் பேஷண்ட்ஸ் இது புண் கிளீன் பண்ணாமல் வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையிலான வேலை செய்தது என்றதும் அதுக்கு பிறகு இவர் சொல்லியிருக்காரு. ஏஓமேர் சொல்லியிருக்கணும் என்னடா, நீங்கள் 7 மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் சைன் வச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை. அது எனக்கு விளங்கல. அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்குமாண்டு அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கைக்கு சிரிக்கணும். அது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வரைக்கும் நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடுறது மட்டுமல்லாமல் அந்த இன்கொயரியை பாதிக்கப்படாமல் இருக்கணும்ன்றதுக்காண்டி சத்தியமூர்த்தி அவர்கள் இடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. நன்றி. உங்களுக்கு எதிராக வந்த தவறான கருத்துக்களை பரப்பின ஊடகங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க? முக்கியமா பார்த்தா அந்த சமூகம் போன்ற ஊடகங்கள் பார்த்து நான் அதை ஒரு தனிப்பட்ட யூடியூபர்ஸ் நான் உண்மையாவே தம்பி மேல தான் பாக்குறேன். நான் இப்போ ஒரு வழக்கு கொண்டு போட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனா ஒரு முறை வேறி தங்குறது லட்சக்கணக்காக முடியும். இந்த யூடியூபால வருமானத்தால செய்யலாது. நான் பாக்குறேன்னு சொன்னால் இல்லையே நிலங்கள் ஏதோ இல்லை இருக்கிற கோபத்தில் இப்படி செய்திருக்கிறாங்க நான் யோசிக்கிறேன். ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். சரியான விஷயத்தை சரியா போட்டேன். இப்ப டாக்டர் அர்ச்சனா போய் வைத்திய சங்கத்தின் போது வெரிட்டினாரண்டா போடுங்க. நானே போடுறேன். நீ ஏன் போறேன்னு நான் HT-ல 4K-ல போட்டிருக்கேன். தமிழ்நாடு நான் சொல்லிக்காங்க. அவர் என்னென்றால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்துல போட்டு அடிச்சதையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனதும் இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியாதுன்னு சொன்னது என்ற ஒரு கேள்விக்குரிய அவர் இப்ப கூட அதே மாத்தி கதைச்ச மாதிரி அதோட அவர் கதைச்ச விஷயத்தினா அந்த ஒரு யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ அ சார் என்றது வந்து என்னென்றால் நீங்கள் என்னுடைய சாரா என்னை சார் என்று கூப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் தான் நான் சொல்றேன். யூ கால் மீ அ சார் என்று நான் சொல்லல. அப்ப நீங்கள் கதை கேட்க ஒரு நாளுமே நான் சார் என்ன கூப்பிடுறேன், அண்ணாண்டு தான் கூப்பிடுறேன். அவங்களே இல்லை, எனக்கு அப்படி தேவையும் இல்லை. நான் அப்படியான ஆளும் இல்லை. அப்படி இதுவரைக்கும் டாக்டரா வேலைக்கு கூட என்ன ஒருத்தரும் இவன் வேலை செய்யற ஸ்டாஃப் சேரன்னு சொன்னா நீங்க சேரன்னு சொல்றேன், அண்ணாண்டு கூப்பிடுறது தான் நான் கதைக்கிறாள். இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சேரன்னு கூப்பிடுக்க நான் வேணாம் என்று சொல்றேன். நான் அதுதான் என்னுடைய கேரக்டர். அதே அப்படி தேவையில்லை. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு விடயத்தோடு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காலை கதிரின் கதிர் 24 நியூஸ் தளத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.